பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். Psalm chapter 55 verse 22. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, நீதியான காரியங்கள் நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக எதிரியாக அநேகர் வந்து அவங்க உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அது நிமித்தம் நீங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதது போல நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நான் அவர்களை நேர்த்தியாக வழி நடத்துவேன், நான் அவர்களை பாதுகாப்பேன். அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன காரியங்கள்ல கூட அவங்க தோற்று போகாதபடி நானே அவங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நீதியான காரியங்களை செய்றீங்க, வேத வசனத்தின்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராக சில காரியங்களை அவங்க செய்தாலும் கூட கர்த்தர் உங்களை அவர்களுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அந்த மனுஷங்களுடைய கையில் அகப்பட்டு அழிஞ்சிருமோ நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானே, என் மகளே, நீ உன்னுடைய வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, நான் அந்த மனுஷங்களுடைய கையில நான் உன்னை அகப்பட விடமாட்டேன், நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி கர்த்தரே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் எப்படி அந்த மனுஷங்களுடைய கையில உங்களை ஒப்பு கொடுப்பார்? நீங்க அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு நாளும் கர்த்தர் அப்படி ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அப்ப இந்த நாள்ல நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா, நான் உங்களுடைய பிள்ளைப்பா, நான் உமக்கு ஆண்டவரை பயந்து கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்க என்ன பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிருங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. நீங்க அவருடைய பிள்ளையாக நீங்க இருக்கின்ற பொழுது தகப்பன் பிள்ளைங்களை கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. காரணம், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை வழி நடத்துகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை போஷிக்கிறவர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் எழும்பினாலும் நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஏசப்பாவுக்காக நீங்க அநேக காரியங்கள் செய்யறத நீங்க செய்து கொண்டே இருங்க. ஏசப்பாவுக்காக வாழுங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். எந்த பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. இயேசு உங்களுக்கு ஜெயத்தை தருவார். God bless you. Have a wonderful day.